ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் தரிசனத்துக்கு, இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் பார்க்குறாங்க. நானும் சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சிருச்சு, கூட்டம் குறைஞ்ச மாதிரி குறைஞ்சது, மீண்டும் அதிகரிச்சிட்டு பக்தர்கள் சிரமப்படுறாங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்படி அதிகரித்த சூழ்நிலையினால் நேற்று, அதாவது 7/6/2026 அன்று 93,230 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், மிக அதிகபட்சமாக 93,230 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், 41,754 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,83,00,000 உண்டியில் காணிக்க வந்திருந்தாகவும், 4,22,000 லட்டு நேற்று விற்பனை ஆனதாகவும், 3,12,000 பேர் 100% சாப்பிட்டதாகவும், 4,005 பேர் நமக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறதாகவும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 31 குடோன்களும் ஃபில்லாகி, சிலா தோரணம் 1.5 to 1.8 கிலோமீட்டர் தூரம் உள்ள சிலா தோரணம் வரைக்கும் பக்தர்கள் கியூவில் நிற்கிறதாகவும், 20 முதல் 24 மணி நேரம் வரை தரிசனத்துக்கு நேற்று ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மிக அளவு கடந்த கூட்டம் நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது. இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் தினந்தோறும் இரவு 12 மணிக்கு வழங்கப்படுகிறது 3 இடங்களில். திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுக்குறாங்க. இரவு 7-8 மணிலேருந்து கியூ லைனில் அனுமதிக்கிறதாகும். 12 மணிக்கு தான் டிக்கெட் கொடுக்க தொடங்குறாங்க. ஆனால் 12 மணிக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட், இலவச தரிசன டிக்கெட், இது நாளைக்கு தரிசனம் செய்வது. இன்றைக்கி டிக்கெட் வாங்கினீங்கன்னா நாளைக்கு தான் தரிசனம் செய்ய முடியும். 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 10,000 டிக்கெட் 12 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்து 1:15 டிக்கெட்டே காலி ஆகிடுச்சு. 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் டிக்கெட் காலி ஆகிடுச்சு என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். டிக்கெட் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயம். ஏற்கனவே நீங்கள் தரிசனம் பார்த்தீங்கன்னா 30 நாள் கேப் இடைவெளி இருக்கணும் என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நடைபாதையில் எந்த நடைபாதையிலையும் டிக்கெட் தரல. ஸ்ரீவாரி நடைபாதையோட டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்தாங்க 12 மணிக்கு. தினமும் 2,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலையில் 12 மணிக்கு கொடுத்து 1:10 டிக்கெட் காலி ஆகிடுச்சு என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரி மெட்ரோவில் தான் நடந்து போகணும் டிக்கெட் எடுத்துகிட்டு. அப்படி போகும்போது 1,200 படிகளில் கண்டிப்பாக ஸ்கேன் வச்சு தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டிக்கெட்டும் தரதில்லை, நீங்கள் டேரெக்டாக நடந்து போக வேண்டியதா என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக காலை 9 மணி நிலவரப்படி கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து கணக்கீடு எடுத்தால் 8,553 பேர் தான் காத்திருக்காங்க குடோனில். 21,600 பேர் இன்று காலை முதல் தரிசனம் முடிச்சுட்டாங்க. இன்னும் 4,847 பேர் தரிசனம் பார்க்க வைக்கலான்னு இருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 முதல் 24 மணி நேரம் வரை ஆகலாம் என்பது என்னோட கருத்தாக உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். ரூம் புக்கிங் தினந்தோறும் திருமலையில் காலை 5 மணிக்கு CRO ஆஃபீஸர் ரூம் புக்கிங் செய்கிறாங்க. ரூம் புக் செய்வதற்கு தரிசன டிக்கெட் கட்டாயம் இல்லை. ஏதாவது ஒரு நபர் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துமே லைனில் நிற்க வேண்டியதான். மிக அதிகமான கூட்டம் இருக்குது அங்கேயுமே. காலை 5 மணி நிலவரப்படி 1,600 ஒதுக்கப்பட்டதாகும். காலை 9 மணி நிலவரப்படி 1,026 அவைலபிலிட்டி இருந்தால் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இந்த ரூம் புக்கிங் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவை. நீங்கள் CR ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு SMS வரும். ஒரு 1 hour மேலே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு எந்த இடத்துல அலோகேட் ஆயிருக்கோ அந்த ரெஸ்ட் ஹவுஸ் நீங்கள் போயிட்டு பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் என்பது இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். நிறைய பேர் ஒரு ரூமில் எத்தனை பேர் தங்கலாம்னு கேட்குறீங்க. உங்களுடைய ஃபெசிலிட்டி தான், நீங்கள் எவ்வளோ பேரோனா தங்கிக்கலாம். அவங்க 2 பேர் தான் தங்கணும், 3 பேர் தான் தங்கணும்னு சொல்ல மாட்டாங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். லட்டு ஒரு நபர்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு 4 லட்டு முதல் 6 லட்டு வரை வழங்குறாங்க. ஒரு லட்டின் விலை 50 ரூபாய் என்பது இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் திருப்பதியில் எங்கே ரூம் எடுக்கலான்னு கேட்குறீங்க. திருப்பதியில் விஷ்ணு விவாசம் ரூம் புக்கிங் தருவாங்க. காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தருவாங்க என்பது இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டுக்குங்க. எல்லா அப்டேட்டும் ரெகுலராக கொடுப்போம். உண்மை தகவல் மட்டும் நம்ம சேனலில் வரும். வாழ்க வளமுடன்.